இந்திய கடற்படைக்கு நிஸ்தார் இந்தியா உருவாக்கிய முதல் சுதேசி ஆழ்கடல் மீட்பு கப்பல் ஒப்படைப்பு. ஜூலை 9, 2025. இந்திய பாதுகாப்பு செய்திகள். இண்டிஜினஸ் டைப் 1 டிஎஸ்பி அதாவது சப்போர்ட் வெசல் நிஸ்தார் விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படைக்கு ஒப்படைப்பு. ஜூலை 8, 2025 அன்று இந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் இந்தியாவில் வடிவமைக்கப்பட்ட மற்றும் கட்டப்பட்ட முதல் மீன்பிடி மற்றும் ஆழ்கடல் மீட்பு ஆதரவு கப்பல் டைவிங் சப்போர்ட் வெசல் டிஎஸ்வி நிஸ்தார் விசாகப்பட்டினம் கடற்படைக்கு வெற்றிகரமாக ஒப்படைக்கப்பட்டது. இது ஆத்ம நிர்பர் பாரத் மற்றும் மேக் இன் இந்தியா திட்டங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. அதாவது நிஸ்தார் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பல் சப்போர்ட் வெசல்ஸ், ஓகேங்களா, ஏதாவது கடலில் ஏதாவது மீட்பு பணிக்குழுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த நிஸ்தார் அப்படிங்கிற ஆழ்கடல் மீட்பு குழு கப்பல் சென்று அவங்கள மீட்டு கொண்டு வரும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக மழை பெய்யுங்க கடலில். அந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது கப்பல் மூழ்குது வைங்களேன், அதில் இருக்கிற பயணிகளை மீட்கணும் இல்லையா, அப்போ இந்த கப்பலை அனுப்புவாங்க நேவி, ஓகேங்களா. ஓகே, அதுதான் நிஸ்தார். நிஸ்தார் தொழில்நுட்பம் மற்றும் வடிவமைப்பின் உச்சநிலை. இதில் பாருங்களேன், நிஸ்தார் என்பது சமஸ்கிருதத்தில் மீட்பு, விமோசனம் அல்லது விலகுதல் என்பதை குறிக்கும். நம்மளோட துயரங்கள் விலகுது. இதோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 112 மீட்டரு. சுமார் எடை பார்த்தீங்கன்னா 10,000 டன்னு. ஆழ்கடல் ஒளிபரப்பு மற்றும் மீட்பு செயல்பாடுகள். அப்போ இந்த கப்பல் எந்த இடத்துல போயிட்டுருக்கு, அது என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மலை மீட்பில் பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு கயிறு ரோப் அந்த மீட்பு கப்பல் மேலே இறங்கும்போது ஒரே டென்ஷனில் கீழேயும் கப்பல் லெஃப்ட் ரைட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும், மேலே ஹெலிகாப்டர் ஒரே நிலையில் இருக்கணும். ஸோ அந்த மீட்பு பணி நார்மலாக ஈஸியாக இருக்காதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மழை வெள்ளத்திலே மக்களை காப்பாற்ற முடியல. இவங்க ஆழ்கடலில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா இவங்க காப்பாற்றுறதுக்கு ரெஸ்கியூ டீம் அனுப்புகிறாங்க. அந்த மாதிரியான எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய எந்த ஒரு சுனாமி பேரலையும் எந்த ஒரு சூறாவளி சுச்சுவேஷன்லையும் எந்த ஒரு மழை காலகட்டத்திலையும் இது 3 சேர்ந்து வந்தாலும் மீட்பு குழு செமையாக இருக்கும் அப்படிங்கிற அந்த டைவிங் சப்போர்ட் வெசல் டிஎஸ்வி கப்பல் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். முக்கிய அம்சங்கள் பார்த்திங்க அப்படின்னா 300 மீட்டர் வரை சேச்சுரேஷன் டைவிங் திறன் இருக்குது. அதுக்கப்புறம் 75 மீட்டர் வரை பக்கவாட்டில் இருந்து சாதாரண டைவிங் வசதி செய்யப்படும். டைனமிக் பொசிஷன் சிஸ்டம், கடலில் நிலைத்தன்மை பாதுகாப்பு. இக்கப்பல் டிஎஸ்ஆர்வியின் மாதா கப்பல் அப்படின்னு சொல்லப்படுது, அதாவது டீப் சப்மர்ஜன் ரெஸ்கியூ வெசல், ஓகேங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ஓவி ரிமோட்லி ஆப்ரேட்டர் வெஹிக்கிள் 1000 மீட்டர் வரை நீர் மூழ்கும் கண்காணிப்பு மீட்பு, ஓகேங்களா. ஓகே, இதில் சம்மரைன் வேறு இருக்குது. சம்மர்சிபிள் டிகம்ப்ரஷன் சேம்பர், அதாவது பார்த்திங்கன்னா ரிமோட் சம்மரைன் தான், ஓகேங்களா. ஓகே, ரிமோட் கார் ரிமோட் சம்மரைன். ஆழம் கடந்தவுடன் மீண்டும் சீரமைப்பதற்கான அறை இதில் இருக்குது. உயிர் காக்கும் வசதி இதில் இருக்குது. செல்ஃப் ப்ரொபல்டு ஹைப்பர் பேரிக் லைஃப் போட் இருக்குது இதில், ஓகேங்களா. இந்த கப்பலுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக, ஓகேவா, மீட்பு கப்பலுக்கே பிரச்சனை அப்படின்னா மீட்பு கப்பல்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இதில் லைஃப் போட் இருக்குது. 15 டன் மெரைன் கிரேன், கடலடி மீட்பு மற்றும் பொருள் எடுக்கும் திறன். இதில் இதோட தனிச்சிறப்பு பார்த்திங்க அப்படின்னா 75% இந்தியாவிலே இதோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி உருவாக்கியிருக்காங்க. 75% உபகரணங்கள் மற்றும் கட்டுமானம் இந்திய நிறுவனங்களிடமிருந்தே பண்ணியிருக்காங்க. எம்எஸ்எம்இகளுக்கு வேலை வாய்ப்பு, பல்வேறு இந்திய தொழில் வளர்ச்சி, தேசிய பாதுகாப்பு துறைக்கு ஆதாரம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தோ பசிபிக் பாதுகாப்பில் முக்கிய பங்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஸ்தார் கடற்படையின் சம்பரின் ஆதரவு, ஆழ்கடல் மீட்பு தேடுதல் மற்றும் தீவிர கண்காணிப்பு திறன்களை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்கிறது. இது கடல் துறையில் மிகவும் நுணுக்கமான பாதுகாப்பு திறன் வாய்ந்த தேச கப்பல்களை உருவாக்கும். இது மாதிரியான கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நிறைய இண்டிஜினஸ், அதாவது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கப்பல்கள் அதிகமாக உருவாக்குறதுக்கான வகைகள் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் திறனை வெளிக்காட்டுகிறது. இந்திய கடற்படை ஒரு புதிய அடித்தளத்தை தொட்டது. நிஸ்தார் என்பது வெறும் ஒரு கப்பல் அல்ல, அது இந்தியாவின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் அடையாளம். சம்மரின் மீட்பு திறனை கொண்ட ஒரு சில நாடுகளின் பட்டியலில் இந்தியாவையும் சேர்க்கிறது. பாருங்க,
இப்போ ஒரு மீனவருக்கு பிரச்சனை, இல்லையா ஒரு பேசஞ்சர் கப்பலுக்கு பிரச்சனை. டைட்டானிக் கப்பல் முழுகுற இடத்துல நிறைய கப்பல் வந்து காப்பாத்துவாங்கல்ல. அதில இது ஒரு போர்க்கப்பல் மாரி, ரோந்து கப்பல் மாரி வந்து இது வந்து காப்பாத்தும். அது இல்லாம எத்தன பேர் வந்து இதில வந்து அ இதில சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சப்மரைன், அதாவது ரிமோட் சப்மரைன் மூலியமா வந்து இத வந்து ட்ராக் பண்ணி ப்ராசஸ வந்து ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாரியான ரிமோட் சப்மரைன், ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் இது மாரியான மீட்பு குழு திறன் கொண்ட சில நாடுகள் பட்டியல்ல இந்தியாவும் சேர்க்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. ஆத்ம நிர்பர் பாரத் யுக்தியின் திறமையான சான்று இது. ஓகேங்களா? ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிற இந்த ஸ்கீம் கீழ தான் வந்து இந்த கப்பல்லாம் ரெடி பண்ணி வருது அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேஷனுக்கு வந்து இது வந்து முக்கியமான சான்றுன்னு சொல்றாங்க. திறமையான சான்றுன்னு சொல்றாங்க. இந்தியாவின் கடல் பாதுகாப்பு இனி ஆழத்திலும் தீவிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த நியூஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க குடுக்குற சப்போர்ட்ல தான் டெஃபினட்டா எனக்கு இன்னும் அடுத்த வீடியோ இன்னும் இதோட சூப்பரா போகணும்னு தோணும். ஓகே. தேங்க் யூ வெரி மச்.